ஆ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற 2 டிஷ்ஷு முருங்கை இலையை வச்சு தான், முருங்கைக்கீரையை வச்சு தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் ஹஸ் காட் லாட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ வந்து நம்ம அந்த ஆயுர்வேதிக் ஷாப்பில் இது ஷாப்பில் உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் பவுடர். அப்புறம் வந்து இட்ஸ் குட். முருங்கா லீஃப் பவுடர், முருங்கா டீ, அந்த மாதிரி நிறையா சப்ளிமெண்ட்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டா. இட்ஸ் குட். இப்போ இதுக்கு முருங்கையில் கிடைக்காதவா அதை தான் யூஸ் பண்ணி ஆனோம். இப்போ எனக்கு கிடச்சிருக்கு, நான் பண்ணி காமிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலையோ பெங்களூர்லேயோ எந்த இடத்துலையோ இந்தியாவில் இருந்தால் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. இப்போ அமெரிக்காவில், கனடா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால ஸோ வி ஆர் யூஸிங் இட், இந்த ஒரிஜினல் லீஃப். வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் ஜூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் வெரி குட். அது காத்தால வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம், இல்லை ஜீரணத்துக்கு நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் கூட சாப்பிட்லாம். யூஸ்வலாக சாப்பிட்றதுக்கு 1 hour முன்னாடி சாப்பிட்டா இட்ஸ் வெரி குட். இட்ஸ் அ குட் appetizer அண்ட் கிளென்சிங் எலிமெண்ட் இருக்குது இதில். ஸோ இட்ஸ் வெரி குட். யூ வில் ஃபீல் இட். இப்போ ஜூஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய இது வந்து இந்த லீஃப் ஒரு 100 கிராம் இருக்கும். அதோட கூட இஞ்சி வந்து ஒரு 25 to 30 கிராம் ஆஃப் இது ஜிஞ்சர். அப்புறம் வந்து ஒரு லெமன் பீஸ். இது 3யுமே அரைக்கிறச்சே போட்டுடணும். ஸோ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஜூஸுன்னு. ஸோ இப்போ வந்து இதை நான் ஜூஸ் ஜாரில் போட போகிறேன். இதில் வந்து லாட்ஸ் ஆஃப் மினரல்ஸ், விட்டமின் சி, அயான். இட்ஸ் குட் ஃபார் விமன் இன் ஓவராலாக சொல்லணும்னு. இட்ஸ் வெரி குட். நீங்கள் பண்ணி குடிச்சு பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கெட் பேக் டு மீ. அது வந்து எனக்கு கொடுங்க உங்களோட கமெண்ட் செஷனில், வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ஸோ இஞ்சி கட் பண்ணி வச்சது, அலம்பி திருத்தி வச்சது. அப்புறம் நான் வந்து இந்த லெமனை இங்கே புழிஞ்சிருவேன். ஏன்னா டு ரிட்டைன் தட் க்ரீன் கலர். நீங்கள் அப்புறமா கூட புழிஞ்சிட்டு ஹனி சேர்த்துக்கலாம். நான் ஹனி இப்போ சேர்க்க மாட்டேன், வெறும் லெமன் மட்டும் புழிய போகிறேன். ஹனியை வந்து ஜூஸ் பண்ண அப்புறம் அதை டீகேண்ட் பண்ணி ஹனி சேர்த்து குடிக்கலாம். ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி, அவ்வளோ, வேறு ஒன்றும் இதுக்கு சேர்க்கறதே வேண்டாம். இது ஜஸ்ட் ஜூஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து இது மாதிரி அரைச்சாக்க பாருங்க, நல்ல க்ரீனாக சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் குடித்தாலும் குடிக்கலாம். கொஞ்சம் ஃபைப்ரஸ் இருக்கும். இட்ஸ் குட் இன் எ வே. தோஸ் ஹூ ப்ரிஃபர் கேன் ஹாவ் லைக் தட். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு வேரியேஷன் கூட பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஜீரா இருக்குது பாருங்கள், cumin seed, அதை போட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு மோர் மாதிரி சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ இது 2 விதமாகவும் பண்ணலாம். நான் ஒன்றும் கலர்லாம் ஆட் பண்ணல பாருங்க, நல்லா இருக்குது, அப்படியே நல்லா இருக்குது பாருங்க. இது வந்து ஜஸ்ட் லெமன், அந்த லெமனோட சூப்பர் பவர் தான் அது. ஜஸ்ட் அ ஜூஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் அ ரெஃப்ரெஷிங் ஜூஸ். இதை நீங்கள் அந்த cumin seed சொன்னேன் இல்லையா, அதையும் பண்ணி பாருங்க. லெமனுக்கு பதிலாக மோர் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ராக் சால்ட் மாதிரி சேர்த்தா. ஸோ இது எல்லா இதுவும் எடுத்து ஸ்டெப்ஸும் லாஸ்ட்டு இப்போ உங்களுக்கு அந்த கிளாஸில் போட்டு சர்வ் பண்ணி காமிக்கிறது தான். ஸோ இட் ஹஸ் காட் ஆல் நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு போட்டு குடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் குடிச்சிட்டேன்னா நான் இப்போது என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ஸ்பூன் இது ஹனி சேர்க்க போகிறேன். அதை காமிச்சுட்றேன் உங்களுக்கு. ஹனி இஸ் ஆல்சோ குட். ஸோ இதை வந்து நீங்கள் டீடாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், காலங்காத்தால் குடிக்கிறதுக்கு, இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இது பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணிக்கிறதோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜூஸ் இஸ் ரெடி டு சர்வ். இது ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே இந்த அமௌண்ட்டை டபுள் பண்ணல 2 பேர் குடிக்கலாம், அந்த மாதிரி. இட்ஸ் டிபெண்ட்ஸ். கீரை நிறையா இருந்ததுன்னா ஜம்முன்னு சாப்பிட்லாம் எல்லாருமே. இது வந்து உப்பு போட்டும் குடிக்கலாம், ஹனி போட்டும் சாப்பிட்லாம், வாவா இஷ்டம். அப்புறம் இந்த கீரையை வச்சே நான் வந்து 2-3 டிஷ் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் we are going to அப்லோட். ஸோ அது நான் எப்படி என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது 2-3 டிஷ் இருக்குது. அது கண்டிப்பாக இட் வில் பி ஃபாலோயிங். ஸோ இது ஃபஸ்ட்டு டிஷ் விச் ஐ லைக் இட், விச் ஐ ரியலி லவ் இட். ஸோ ஆல் ஆஃப் யூ இது பண்ணி பார்த்து குடிச்சு குழந்தையிலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். இது குடிச்சிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கொடுக்கணும்.
அப்புறம் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே, அந்த பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கோங்க. I'll see you soon. Thank you.